ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு கிராஃப்ட் தான் பார்க்குறோம். அதுக்கு ஒரு 10 பீசஸ் ஆஃப் கம்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கம்பி வச்சு நம்ம அதை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். இந்த கம்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ யூஸ் பண்ணுற 10 கம்பியும் நம்ம 2 டைப்பு பார்க்கலாம். இதில் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம கம்பியில் கட்டிடலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற ரிமைனிங் கம்பியெல்லாம் நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நாம் ஒரு த்ரெட் எடுத்து நாட் போட்டு உள்ளே கொண்டு போயிடுறோம். கொண்டு போயிட்டு அங்கேருந்து மேலே நாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பிலையும் இந்த த்ரெட்டை விட்டுட்டு சுற்றிகிட்டே வரப்போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் க்ளோஸராக காட்டியிருக்கேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் மேலே சுற்றி சுற்றி கொண்டு போகிறீங்க. இது வந்து ஃபஸ்ட்டுக்கு பிகினிங்கில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் சுற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் சுற்றிட்டு வரும்போதே உங்களோட கம்பியும் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு நம்மளுக்கு த்ரெட்டு வந்து. இப்போ தெரியும் ஸ்லோவாக சுற்றுறது. உங்களுக்கு டிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாகவே இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ரைட் சைடில் நம்ம டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ த்ரெட்டு வந்து கம்பிக்கு மேலே வருது. இப்போ நமக்கு கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா கட் பண்ணிவிட்டு 2 கலர் ஆட் பண்ணிக்கலாம் நாட் போட்டு. அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்னென்னா அந்த கம்பி வர பிளேஸில் உங்களோட நாட் வந்துடணும். ஸோ அப்போ உங்களுக்கு நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். நாட் வந்து இன்பிட்வீன் வந்தால் கரெக்டாக இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முடிச்சாச்சு. ரிமைனிங் கம்பியை நம்ம பின்னாடி ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நாம் ஃபினிஷ் பண்ணோம். அதுக்காக க்ளூ போட்டு இன்னொரு ரோ வந்து நம்ம சுற்றிட்டு வர போகிறோம். ஸோ த்ரெட்டு வந்து வெளியே வராது. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் க்ளூ போட்டு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தாச்சு. நெக்ஸ்ட் நாம் கீழே இருக்கிற கம்பியை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே ஃபோல்ட் பண்ணலன்னா, ஃபோல்ட் பண்ணால் நம்மளுக்கு சுற்றும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். த்ரெட்டு வந்து மாட்டிடும். எவ்வளோ லென்த் வேணுங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து நாம் நாட் போட்டுட்டு அந்த ஸ்டிக்கை வந்து நாம் அப்படியே சுற்றிட்டு வந்துடலாம் த்ரெட்டில். நீங்கள் ஜஸ்ட் அந்த அம்ப்ரெல்லா மட்டும் டர்ன் பண்ணிகிட்டே வந்தால் அது ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிடும். இப்போ நம்ம அந்த டாசில் போடுறதுக்காக சும்மா கொஞ்சம் ஒரு 10 டைம்ஸை சுற்றிட்டு நாட் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ அந்த டாசில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த ஹூக்கில் பெண்ட் பண்ணியிருக்கிறதுல மாட்டிடலாம். ஸோ இது ஒரு பேட்டர்ன். அம்பர்லாவோட பேட்டர்ன் பாருங்கள், மேலே வந்து இப்படி இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். அதுக்கும் 10 கம்பி நான் வந்து சின்னதாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது சின்னதாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கீழேருந்தே சுற்றிட்டு வரப்போகிறேன். ஸோ ஒரு 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் நாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடுவேன். இங்கேயும் நீங்கள் அந்த கம்பியை மட்டும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு சுற்றிக்கலாம் ஈஸியாக. உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அது வரைக்கும் சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுடலாம். போட்டுட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே நம்ம இந்த கம்பியை ஃபோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா கம்பியும். இந்த கம்பி வந்து ரொம்ப சின்ன கம்பி, திக்னஸ் வந்து கம்மி. அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திக்கான கம்பி கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மீடியமாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நாம் இதை சுற்றிட்டே வரோம். இதையும் வந்து கொஞ்சம் சுற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கேயும் நம்ம வந்து கம்பி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வருவோம் ரொட்டேட் பண்ணும்போது. எனக்கு இந்த சின்ன கம்பி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பெரிய கம்பி ஈஸியாக இருந்துச்சு ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்டிஃபாக எல்லா பக்கமும் ஈக்குவலாக நின்றுச்சு சீக்கிரமாக. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்குது. இது வந்து இந்த நான் ரெயின்போ கலரில் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, அது ரைட் சைடு மேலே சுற்றணும், இது வந்து லெஃப்ட் சைடில் சுற்றணும். இப்போ நீங்கள் சுற்றுறத பார்த்தா கிளாரிட்டி இருக்கும். இப்போ நான் வந்து 2 த்ரெட்டை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், லெஃப்டில் கீழே இருந்து த்ரெட் எடுக்கிறோம். அந்த ஃபஸ்ட் ஒன் வந்து த்ரெட்டை மேலேருந்து கீழே சுற்றணும். இது கீழேருந்து மேலே சுற்றிட்டு வரும். அப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வருது. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அது பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி லாஸ்ட் இதை வந்து நான் ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிகிட்டே ரொட்டேட் பண்ணிட்டு வரேன். அங்கே வந்து நம்ம கம்பியை பெண்ட் பண்ணோம், இங்கே வந்து நான் கம்பி பெண்ட் பண்ணல, இங்கே வந்து கட் பண்ணிடுறேன். அதை விட இது கொஞ்சம் இன்னும் ஃபினிஷ் லுக் இருக்கும்னு. இப்போ நான் வந்து அந்த கம்பியை கீழே இருக்க கம்பியை டர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து மறுபடியும் த்ரெட்டு ரோல் பண்ணிக்கிறேன். இது வந்து கொடை மாதிரியே இருக்கும். அப்புறம் நான் ஹாஃபில் கொண்டு போய் மறுபடியும் ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்ப்ரெல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீழே வந்து கொஞ்சம் கையில் குத்தாமல் இருக்கறதுக்காக நான் அந்த கம்பியை பெண்ட் பண்ணிட்டேன். அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் நான் சும்மா ஒரு அழகுக்கு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி டேசல் போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 கொடையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா மேலே ஏதாவது ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாம் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். உங்களுக்கு இதில் எந்த அம்ப்ரெல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.